buddies, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹிடன் அனிமே சேனல் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதையுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட்ல எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த சீனை மறக்காம டைம் போட்டு மென்ஷன் பண்ணினா எனக்குமே தெரிய வரும் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நீங்க யாரும் இன்னும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையோ இல்ல வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையோ ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஸோ அதையுமே கிளிக் பண்ணினா போதும், உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த சயின்ஸ் லேப் தான் காமிக்கிறாங்க. அந்த சயின்ஸ் லேப்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே சுட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த லேபரேட்டரி லேடி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேய் புல்லட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவன் எங்கடா போனா, இங்கதான் டெலிபோர்டேஷன் ஆகணும், எப்படி லொகேஷன் மாறிச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப்மே பாத்தீங்கன்னா பயங்கரமா டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. அண்ட் அவங்களால பாடியுமே முடியலன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அவங்களுமே. இப்போ ஒரு பாலைவன டெசர்ட் தான் இருக்கு. அந்த டெசர்ட்ல நம்ம ஹீரோ லேண்ட் ஆயிருப்பான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டெலிபோர்டேஷன் நடந்துட்டு இருக்கும்ல, அந்த டெலிபோர்டேஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவின் அந்த டைரக்டரோட போன் எடுத்துக்குவான். அந்த போனை எடுத்தவன் டைரக்டரோட வாய்ஸ்லயே பாத்தீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட் பண்றான். சோ அந்த டைரக்டருமே பெரிய ஆள் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவாலுமே இந்த டெலிபோர்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ வாய்ஸ்மே ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் ஹீரோ வேற ஒரு லொகேஷனை செட் பண்ணிருப்பான். இந்த லொகேஷன் ஆல்ரெடி போயிருக்கேன் அப்படின்றதுனால. சோ இதையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. சோ இப்படிதான் எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவளுக்குமே ஞாபகம் வருது. அப்போ அவளுமே என்ன சொல்லிட்டு இங்க பாரு, உங்க மேஜிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நார்த்தன் ஏரியால இருக்கோம். சோ ஒரு ஏரியா என் பேர் விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கோம். போற வழியில என்ன சிட்டி வந்தாலும் சரி, என்ன வில்லேஜ் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் அடிச்சுட்டு கொண்டுகிட்டு அண்ட் போற வழியில யார் என்ன வச்சுட்டாலும் அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கான். பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வேணும் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா, பைத்தியம் ஆயிடுச்சா, அது மட்டும் இல்லாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மைண்ட்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கறான். பாருங்க, இங்க பாரு, நீ தான் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து எனக்கு எங்க விச்சஸ பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. பத்தாவதுக்கு நீ உன்னோட ரிவெஞ்ச் மட்டுமே பேசிட்டு இருக்க, மத்தவங்களை பத்தி நீ யாரையுமே கேர் பண்ணதே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பாருங்க, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே என்ன சொல்லிருக்கானா, இங்க பாரு, நீ தான் ஒன்னே ஒண்ணு சொன்ன, இந்த சீனை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா அந்த டேரக்டர் யாமட்ட கிட்ட பேசுறத காமிக்கிறா. பாருங்க, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதை பேசிதான் மறு செகண்டே நம்ம ஹீரோயின் அடி வாங்கியிருப்பா. இங்க பாரு, இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை, வேக்கப் டு ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ ஆளா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய மேஜிக் வச்சிருந்தாலும் சரி, நீ ஜஸ்ட் உன்னோட கேர்லெஸ் காமிச்சிட்டேன்னா மறு செகண்டே உன்னை கொன்றுவாங்க, இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்மே சுத்தமா கேட்க மாட்டேங்க, எனக்கு எங்க விச்சஸ பார்த்தே ஆகணும், அவங்க செத்ததுக்கு நீ தான்டா காரணம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோமே என்னோட வழியில யாரு இருந்தாலும் அவங்க செத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என்னைய பொறுத்த மொத்த உலகத்தையும் நான் அழிக்கதான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கூட நீ விச்சோட அப்ரெண்டிஸ், அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல்லான விச் க்ளோயி ஒரு ஹியூமனை சூஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லவனா இருப்ப அப்படின்னு தான் உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். பட் உன்னோட உண்மையான முகத்தை பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது நீ எவ்வளவு பெரிய மோசமான அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்லிட்டு இருக்கா. பாருங்க, அப்போ ஹீரோமே என்ன சொல்லிட்டு இருக்கா, நான் இங்க பாருங்க, என்னை பத்தி ஒரு முழுசா தெரியல, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் 10 வருஷமா வெயிட் பண்றது இந்த ரிவெஞ்சுக்காக மட்டும்தான். என் மைண்ட்ல அந்த ரிவெஞ்சோட தாட் தவிர வேற எதுவுமே வரவே இல்லை. அந்த 10 வருஷமா நீ அடைச்சு வைக்கும் போது என்னோட மைண்ட்ல கேட்டுட்டு இருக்க ஒரே ஒரு வாய்ஸ் தான், அது க்ளோயியோட வாய்ஸ் மட்டும் தான். அவளும் கடைசியா சொன்ன அந்த வாய்ஸ் மட்டும் தான், வேற எந்த வாய்ஸ்மே கேட்கல. நான் க்ளோயிக்காக எதனாலும் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் ஹீரோயின் மேனு அவங்க செத்து போயிட்டாங்க, கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்னாலதான் செத்தாங்க, நீ மட்டும் அங்க வராம இருந்திருந்தா எல்லாருமே எஸ்கேப் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ மேனு, என்னது நான் வராம இருந்திருந்தாவா, நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க, உங்களை யார் என்னை அங்க கூட்டிட்டு போக சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். அண்ட் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லா கொன்னது அந்த ஹியூமன்ஸ் தான், பட் நீ என்னன்னா அந்த ஹியூமன்ஸ் கிட்டே போய் சமாதானம் பேசுற, பட் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்றேன், ஏன் கிட்ட நார்மலா பேச மாட்டீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கத்திட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்கா, இங்க பாரு, ரிவெஞ்ச் எப்பவுமே சால்வ் ஆகாது, ரிவெஞ்ச் எப்பவுமே உருப்படியா இருக்காது, நீ இப்போ ரிவெஞ்ச் எடுத்தினா உனக்கு பின்னாடி வரவங்க கண்டிப்பா திரும்பிவே ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிப்பாங்க, பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோமே ரொம்பவே பிளட் லாஸ் பண்ணிருப்பான், ரொம்பவே அடி வாங்கினதுனால. பட் நம்ம ஹீரோக்குமே இப்ப என்ன பதில் சொல்லனே தெரியல. அவனே பாத்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கான். இங்க பாரு, எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, பட் நான் வாழ்ந்த ஒரே ஒரு ரீசனே க்ளோயிக்காக தான், எனக்கு ஆனா க்ளோயி இல்ல அப்படின்னு சொல்லும் போது இந்த உலகமே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது, நான் எப்படா சாவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரொம்பவே பேசாதான் அவங்களோட பிளட்ல ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க ஏதோ கப்பல் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல ஒரு பைக் இருக்காங்களா அவங்களுமே பாத்துட்டு இருக்காங்க. பாஸ் ஏதோ கப்பல் மிட் நைட் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க பாஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்க, சோ அப்படி மறுநாள் ஆகுது. மறுநாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே முழிச்சு பாக்குறான். முழிச்சு பார்த்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம எங்க இருக்கோம் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பாருங்க, அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பஞ்சுன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த பஞ்ச் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இந்த குடிப்பா அப்படின்றாரு. இங்க பாரியா, அதை குடிக்க விஷத்தை குடிச்சிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ரெண்டுமே ஒண்ணு தாண்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பஞ்ச் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்க பாரு, விஷமா எவ்வளவு பெரிய நல்ல ஹியூமனிட்டியோட கிரியேஷன், எவ்வளவு பெரிய சரக்கு, அதார் போய் விஷன்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சுமே சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நேற்று ஒரு
பொண்ணை பார்த்தோமே அந்த பொண்ணு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்கும்போது பட் நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாம அவ எங்க அவ எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹே கவலைப்படாத அதெல்லாம் ஒண்ணு இல்ல பேசிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பசங்க தான் ரொம்ப அதிகம். இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை பாக்குறானுங்க. சோ அந்த பொண்ணு இங்க உருப்படியா இருப்பாளா அப்படின்றது எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு பஞ்சுமே சொல்லிட்டு இருக்காரு. அதோட பாத்தீங்கன்னா வெளியே வந்து பாக்குறாங்க பாருங்க. ஒரு காலத்துல இந்த இடமே கடலா இருந்துச்சு. பட் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிட்டு ஏன்னா இந்த இது கேர் ரெவல்யூஷன் வந்துச்சு. சோ கேர் ரெவல்யூஷன் வந்தா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் இருந்தாலும் எல்லாமே நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு சயின்ஸ் எவ்வளவுதான் முன்னேறினாலும் நம்ம ஹியூமனோட வாழ்க்கை மட்டும் எப்பயுமே முன்னேறாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடமே ஒரு ரேடியோ எம்பையர்னால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்ட இடம் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ ஏசியாவில் எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து ஒரு எம்பையரா வச்சுப்போம். அதே மாதிரி யூரோப்ல ஒரு எம்பையரா வச்சிருப்போம். சோ ஏசியா வந்து இப்ப யூரோப் மேல அட்டாக் பண்ணும்போது யூரோப் கண்டிப்பா தோத்துருச்சு. அப்புறம் ஏசியா வந்து அந்த யூரோப்ல உள்ள மக்களை யாருமே கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி விட்டு போயிடுறாங்க. சோ யூரோப்ல வந்து ரொம்ப டாக்ஸிக்கான கேஸ் அண்ட் டாக்ஸிக்கான பொல்யூஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஏசியா வந்து திரும்பி மேல மேலும் வளர்ந்துட்டு இருக்கு. பட் யூரோப்பை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. சோ அதே மாதிரி இங்கேயுமே நடந்திருக்கு. ரேடியா எம்பையர் அடுத்த எம்பையர் மேல வாருக்கு போறதுனால அடுத்த எம்பையர் யாருமே கண்டுக்கவே இல்லை. சோ இவங்களோட எம்பையர் மட்டும் தான் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பஞ்சுமே சொல்லிட்டு இருக்காரு. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கத்துற சத்தமே கேக்குது. சோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே ஓடி பாக்குறான் பாருங்க. பார்த்தா ஹீரோயின் பைக் ஓடிட்டு இருக்கா. நான் கூட வேற என்னமோ நினைச்சேமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அப்போ ஹீரோயின் மீன் பைக் ஓட்டி கீழே விழுந்துடா பாருங்க. ஆக்சுவலி பைக் ஓட தெரியல. சரி ஓகே உனக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவ தையில பெரிய ரத்தமே வந்துட்டு இருக்கு. பட் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏமா உன் தலையை முத பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவளுமே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவ கையில ஒரு பிளஷி டால் மாதிரி இருக்கும். அந்த பிளஷி டாலை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான் பாருங்க. இதெல்லாம் எவன் காட்டுக்கிட்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிடுறான். பார்த்தா அதுக்கு அங்குள்ள மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ண போறோம். சோ மாசா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது வந்து புதுசா வந்த கப்புள்ஸுக்காக அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பஞ்சுமே சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி பார்த்தா பஞ்சுமே ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறேன். பீப்புள்ஸ்னே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு புதுசா பீப்புளை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்போ சுற்றில எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா இங்க பாருங்க அந்த பையன் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். எதுக்கு அந்த பையனுக்கு எல்லாம் பாய் ஃப்ரெண்டா வச்சிருக்க, பேசாம வாழ்க்கையை நீ பாத்துக்க ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்களுமே ரேடியோ எம்பையர்னால டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இல்லைங்க நாங்க வந்து சும்மா டிராவலர்ஸுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு அவங்களும் எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னமா நீ ஜோக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா ஜோக் பண்ண போறேன், என்னடா பண்ணி நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அதுல பாத்தீங்கன்னா சுத்தில எல்லாருமே மயங்கி விழுகிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. அப்போ அதனை போய் கேட்கிறான், இங்க பாத்து நீ தான் காரணமா, நீ தான் இவங்க எல்லாம் பாய்சன் வச்சு கொண்டுட்டி அப்படின்னு கேட்கும்போது பாய்சன் வச்சு கொல்லலாம் இல்ல, அவங்க எல்லாருமே மயக்க மருந்து கொடுத்துருக்கேன். சோ நான் எதுக்குமே காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, இங்க பாரு நம்ம மொத்த வேர்ல்டுக்குமே எனிமி. சோ நம்மள யாரு பார்த்தாலும் நம்மள வந்து போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டி தெரியவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இவங்க எல்லாம் நல்லவங்களா தான் இருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, இங்க பாரு உனக்கு விச் பத்தி ஒண்ணுமே தெரியல. நான் வந்து அவங்களுக்கு பாய்சனே கொடுக்கலன்னு சொல்றேன். நார்மலான சிம்பிளான மேஜிக் மட்டும் தான் யூஸ் பண்றேன்னு சொல்றேன். அதுக்கே நீ வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீ எல்லாம் ஒரு விச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான் பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவமானமா போயிருது. நான்லாம் விச்சு தானா அப்படின்ற மாதிரி அவளே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்க உள்ள ஒரு ஆளுகிட்ட வந்து கன் எடுத்துறா. இங்கே பாரு இவங்க நம்மள உயிரை காப்பாத்திருக்காங்க. சோ இவங்களை கொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ மேனே நான் கொல்றதுக்கு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல விட்டா செத்துருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நோய் பரவிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அந்த சாராயன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கேன்சரை பறக்கிற அளவுக்கு ஒரு ட்ரிங்க் மாதிரி இருக்கு. பட் அதை விட்டாலும் இவங்களுக்கு வேற எதுவுமே சாப்பாடு கிடையாது. சோ நான் கொல்லணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே ஆனா செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிஸ் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நீயும் நானும் ஒன்னா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் லோயி செத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட சிரிச்சதே இல்லை. பட் நீ எதுனா இப்படி சிரிச்சு ஆட்டம் பாட்டம் பாடிட்டு இருக்க, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேனு அந்த இடத்துல ஹீரோயினை விட்டு போயிடறான். நீ உன்னோட லைஃபை பாத்துக்கோ, நீ எப்பயுமே என் வழியில நடுல வருவ. சோ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை அந்த இடத்துல விட்டு போயிடுறான். அப்படியே பாத்தீங்கன்னா மறுநாள் ஆகுது. மறுநாள் விடிய காலையில நம்ம பஞ்ச் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்க பாரு நீ தானே அந்த விச்சு, அது மட்டும் இல்லாம அந்த பையன் பேரு தானே அடானிஸ் அப்படின்னு சொல்லும் போது இல்லங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து யார்ட்டி போட்டு எல்லாம் கொடுக்க மாட்டேன், உண்மையை மட்டும் சொல்லுன்னு கேட்கும் போது ஆமாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுமே வளரிடுறா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த பையனை பார்த்தோன்னே இவன் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது சொல்லியிருப்பான், நான் இந்த இடத்துல ஆல்ரெடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் க்ளோயி கூட டிராவல் பண்ணும்போது இந்த இடத்துல தான் டிராவல் பண்ணியிருப்பான். அப்படி பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா க்ளோயி கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது நம்ம பஞ்சுமே தண்ணி தாகத்துல செத்துக்கிட்டு இருப்பாரு. சோ அதனால நம்ம க்ளோயி தான் அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி தண்ணியை வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சின்ன வயசுல அந்த பையனை பார்க்கும்போது ரொம்பவுமே கைண்டா அமைதியா இருந்தான். பட் இப்போ ரொம்பவே மாறிட்டான். க்ளோயோட டெத் கண்டிப்பா அவனுக்கு வந்து ரொம்பவே மாறிடுச்சு. அந்த பையன் சூஸ் பண்ணது ரிவெஞ்ச் மட்டும்தான். அது அவனோட வாழ்க்கை, அவனோட சாய்ஸ். பட் நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கணும் அவசியமே கிடையாது. உனக்கு என்ன தோணும் அதை மட்டும் பண்ணு. ஆனா மத்தவங்க லைஃபுக்கு நடுவில் போயிடாத அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்கனா, நானும் அழுக ஆரம்பிச்சுன்னா அவனுக்கு யாருதான் ஆறுதல் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, அப்ப வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சுமே பாத்தீங்கன்னா அவரோட பைக்கை கொடுத்து விட்டுறாரு. அப்போ ஹீரோயின்மே பாத்தீங்கன்னா பைக்கை ஓடிட்டு ஹீரோ சைடு வந்துட்டு இருக்கா. இங்க பாரு, நான் வழியில குறுக்க வரவே மாட்டேன், நான் எதுவுமே பேசவே மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன்னு சொல்லிட்டு அவளே பாத்தீங்கன்னா பைக்கை ஓடிட்டு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. பாருங்க, ஏமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் பிரேக்க பிடிச்சி நிப்பாட்டுவான்னு சொல்றான். பாருங்க, நம்ம ஹீரோயினுக்கு பிரேக் பிடிக்கிறதா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அவளுமே தெரியாம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்கா. ஏய் கொஞ்சம் நில்லடி சொல்றான். பட் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி நிப்பாட்டுனே தெரியல. அந்த இடத்துல போய் கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ மீன் அப்புறம் ஓடி போய் அவனை காப்பாற்ற ஆரம்பிக்கிறான். அண்ட் தூரமா நின்று நம்ம பஞ்ச் இருக்காருல, அவரே பாத்தீங்கன்னா பயனை பார்த்துட்டு இருக்காரு. சோ அதோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம். மறக்காம பாருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் என்னை மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.